மனுஷன் வந்துட்டு நம்ம கேமரா எல்லாம் பார்த்தா என்ன ரொம்ப மாதிரி பண்ணுறாருன்னு இருக்கும். ஆனால் ஃப்ரேமில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். ஒரு டிரெக்டருடைய காலுக்கு விட்டுருவார். அதை மற்ற சில பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிரெக்டர் எடுக்கேஷன் கேரக்டர் இன்டெரக்டாக யாரை சொல்ல என்ன பார்த்து சொல்ல இல்லைங்க, நான் திரும்பும்போது நீங்கள் இருக்கீங்க. அப்ப இப்ப அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம 2 பேரும் எவ்வளோ உழைச்சோம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக குடும்ப படம்ன்றது தாண்டி ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தில் இருக்க மாட்டாங்களா? பிடிக்கும்னு சொல்கிறேன். ஸோ என்ன கேட்டீங்க? உங்களோட நாலாவது இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்குது. இங்க பாருங்க. ஓ அப்படியா விஷயம். சிறை வந்தப்போ மேடம்லாம் வந்து உள்ள வருவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. மேம் வந்து நமக்காக பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப நன்றி மேம். ஆடிஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணா ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். மேம் தான் இந்த படத்துக்கு நான் தான் வெயிட் ஆடிஷன் வேணான்னு சொன்னாலும் இல்லை நான் ஆடிஷன் பண்ணி அப்படியே நீங்கள் பண்ணுங்கன்னு அவங்களே கேட்டேன். ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் தான் வெயிட் பண்ணேன். மாவீரன் மண்டேலாலாம் ஒரு நிமிஷம் நான் தான் வெயிட் பண்ணேன். இவங்க இப்போ கால் பண்ணி சரி கட் பண்ணிடுங்க. இதை மட்டும் கட் பண்ணேன். அவங்களாம் வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தாங்க. இல்லைங்க ஓப்பனாக சொல்லிக்கிறீங்க. சும்மா தானேங்க. மற்றவங்க நடிக்கிறேன்னு சொல்லி உடனே நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை நாள் வேலை இல்லாமல் இருக்கீங்க? இன் அண்ட் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முதராத்திரி படத்தோட டீம் தான் இருக்காங்க. படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். டேரக்டர் சார், இந்த பெட்டியை திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் K13 அந்த படத்தில் வந்து பரத் நீலகண்டன் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த முதராத்திரி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எப்போ வந்துச்சு? அதான் ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பித்ததே பரத் சார்ட்டர் தான். நிறையா தப்பு பண்ணது, நிறையா தப்பு பண்ணி கற்றுக்கிட்டது, நிறையா திட்டு வாங்கினது எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிச்சு. அவரை மீட் பண்ணது அங்கே தான் மீட் பண்ணோம், நானும் அவரும் மீட் பண்ணது. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான். பரத் சாரோட ரொம்ப கற்றுக்கிட்டேன். அவரை அது கூட சேர்ந்து பிருந்தா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா, அவங்களுமே அவங்கள்ட்ட அதை விட அதிகமாக கற்றுக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் மொரார்ஜி ஆனந்த், ஆட் ஃபில்ம் மேக்கர், அப்புறம் நாகேஷ் குன்னூர் சார், எல்லார்ட்டையுமே நிறையா லேர்னிங் இருந்துச்சு. இந்த கதை வந்துட்டு சென்னைக்கு வந்த புதுசில் சினிமா படிக்கலாம் ட்ரை பண்ணும்போது சினிமா படித்து முடிச்சுட்டு எல்லாமே எழுதின கதை எல்லாமே சென்னை சுற்றியே இருந்துச்சு, சென்னைக்குள்ளேயே இருந்துச்சு. சென்னைக்கு வர்ற பையன். இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருக்கீங்க. அது ஆரம்பிக்கும். ஓகே, அது அப்படியே ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போதே சென்னைக்கு புதுசாக வர்ற பையன், அவன் இங்கே ஒரு பொண்ணு பார்க்குறான், லவ் வருது. அப்புறம் சென்னையில் வந்து மாநகரம் மாதிரியும் இல்லைன்னா வேறு மாதிரியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரேண்டமாக பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஊரில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸாக சொல்லும்போது இது எல்லாமே நல்லா இருக்கா, இது படமாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அது ஷார்ட் ஃபிலிமாக பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ படம் பண்ணுவோன்ற தாட் வந்து அது பெருசாக இல்லை, ஷார்ட் ஃபிலிம் தான் இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட ஷார்ட் ஃபிலிமாக சொன்னேன், இது ஃபீச்சராகவே பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் அதை ஃபீச்சராக எழுத ஆரம்பித்து இப்போது இங்கே வந்து உங்கள்கிட்ட. சூப்பர் ப்ரோ. இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எழுதும்போது எத்தனை டைம் வந்துட்டு மாற்றி எழுதுனீங்க? இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒரு ஃபைனல் வேர்ஷன் ஒன்று வந்து வந்துச்சு, அது சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஆனால் ஒரு படமாக இப்போ வந்து இருக்க வேர்ஷன்ஸ் நிறையா போச்சு, டிராஃப்ட் நிறையா போச்சு. வேர்ஷன்ஸும் அதாவது வேர்ஷன்ஸ் வேறு, டிராஃப்ட் வேறு. இந்த கதையவே இப்படி ஆரம்பிக்கலாமா, இந்த கேரக்டர் வச்சு போகலாமா, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 8 டிராஃப்ட் போச்சு, வேர்ஷன்ஸ் போச்சு. அதில் வேர்ஷன் வந்து நிறைய வேர்ஷன் போயிட்டு நிற்கிது. சூப்பர் ப்ரோ. அனிஷ்மா மேம், நம்ம ஒரு சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேரக்டர் தான் வந்து நமக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி சூரரை போற்றோட பொம்மையாக இருக்கட்டும், இல்லை மயக்கம் என்ன யாமினி, அதுக்கப்புறமா சிறையுடைகளை நடித்த நீங்கள் கலையரசி, அந்த ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு அது வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தில் நாங்கள் அனிஷ்மாவை என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்க்க போகிறோம்? இந்த படத்தில் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணோ இல்லை ஐ திங்க் எல்லா உமனுக்கும் கேர்ள்ஸ்க்கும் எல்லாம் ரிலேட் பண்ண முடியும். அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ன்றதை தாண்டி அவங்களுக்கு அவங்களே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆமாம், அதுதான் எனக்கு என்னையே ரிலேட்டபிளான இது வரைக்கும் நான் பண்ணதில் அவ்வளோ ரிலேட்டபிளான ஒரு கேரக்டர். ஸோ அதை மாதிரி நிறைய பேருக்கு அவ்வளோ ரிலேட்டபிள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த கேரக்டருமே உங்களுக்கு வேறு லெவல் ஒரு ரீச்சை கொடுக்கணும். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. நீங்கள் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, இப்போது சினிமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான்.
ஆனால் அதை தாண்டி ஆடியன்ஸுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அந்த கேரக்டர். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் நீங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த படத்தில் நம்ம தப்பே பண்ணலை, ஆனாலும் நம்மளை யாருமே வந்து நம்ப மாட்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எல்லாரோட லைஃப்லையுமே கனெக்ட் ஆச்சு. அவ்வளோ ஃபீலிங்காக எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இந்த படத்தில் ரிஷிகாந்த் சாரை என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்க்க போகிறோம்? ஒன்றும் இல்லை, எந்த இப்போ எப்போவுமே ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அது பண்ணலாமா பண்ண வேணாமாங்கிறது வந்து எங்கே வரும்னா ஒரு கனெக்ட் வரும். அந்த கேரக்டரோட நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ நான் வந்து நம்மளும் அதை அனுபவிச்சிருப்போம். அந்த அந்த வாழ்க்கை ஃபேஸில் இருந்திருப்போம். ஒரு சம் திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு நடிக்கும்போது ஒரு பேட்டர்னாக இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கணும், பர்சனலுங்கிறது அது டிஃப்ரென்ஷியேஷன் வேறு. பட் நான் வந்து எப்போவுமே ஒரு ஜென்ரல் க்ரௌடுக்குள்ளார ஒரு கவனிக்கப்படாத ஒரு பர்சனாலிட்டியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஒருத்தன் இருப்பான், என்னை பற்றி பேசுகிறான், என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான், நான் தான் அது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கேரக்டர்ஸை நான் வந்து நான் லீடாகவே நான் பண்ணும்போது கூட அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்படி சூஸ் பண்ணுறது தான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுமே. ஸோ இதுலேயுமே இந்த படத்துலையுமே மருது அப்படிங்கிற கேரக்டருமே அதில் என்னோட ஒரு பாட்டு இருக்குது. பசங்களுக்கு ஒரு அன்ஸ்போக்கன் விஷயம் ஒன்று இருக்குது. லைக் அவங்க சில விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு இதெல்லாம் இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, பண்ணால் அது வந்து கேட்கப்படுதா, ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ளார ஒன்று அடக்கி வச்சுட்டே ரொம்ப நாள் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் மருது. இதில் நீங்கள் ஜாலியான ஒரு கேரக்டரா இல்லை எமோஷ்னல் ஜாலி எல்லாமே கலந்த ஒரு விஷயம்? ஸோ சாருக்கு சொல்லலாமா? நல்ல படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்களை மாதிரி ஒருத்தருங்க. என்ன மாதிரினா நான் சைலண்டான அதே மாதிரி தான். எப்படி கரெக்டாக வந்துட்டோமா? கார்த்திகேயன் சார், இதில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? மொதராத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கேரக்டர் வந்துட்டு எனக்கு அதை கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ராஜா ஏக்குனா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு, இந்த யூடியூப் சீரீஸு, ஓடிடிஸ்லாம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு அந்த கேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என்னடா இது ஒட்டவே மாட்டேங்குதா நம்ம கூட அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் மண்டையில் ஏற்றி என்னை நடிக்க வச்ச ஒரு கேரக்டர் இது. ஏன்னா அவன் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவான ஆளும் கிடையாது, ரொம்பவும் பேச மாட்டான், ஆனால் அவனால் எல்லாம் முடியும், ஆனால் எனக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் அவன். அந்த ஒரு லைக் இந்த கேசிசம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதில். இது எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு கேரக்டராக தான் இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டருக்கு அப்புறம் உங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். தேங்க்யூ. சுமித்ரா மேம், இப்போது மீடியாவில் பெண்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட பார்ட்னர் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும். அது வந்து எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு அமையறதில்ல. அந்த விதத்தில் நீங்கள் வந்துட்டு லக்கி தான். இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர்? ஆமாம், இதில் வந்து ஹீரோவோட தங்கச்சி கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ தங்கச்சி கேரக்டர் பண்ணாலும் இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி டேரக்டரோடைய அக்காவோட கேரக்டர் தான் வந்து ரிசம்பிளன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணார். அண்ட் நான் மட்டும் கிடையாது, எல்லா கேரக்டருமே லைக் அவங்களோட சைட்லேருந்து ஒரு கேரக்டர் ரிசம்பிளன்ஸாக தான் வந்து இருக்காங்க. எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்டு இதை வந்து பார்த்துட்டு இதுக்கு ரிவ்யூ சொன்ன நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயம், நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய இதை விட பெரிய பெரிய படங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியாது, இவ்வளோ பெர்ஃபார்மேட்டிக்காக உங்களுக்கு வருமானு தெரியல, நிறைய பெரிய படம் நீங்கள் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மேட்டிக்கான ஒரு கேரக்டர் பண்ணுவீங்களா அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸ்பெசிஃபிக்காக தங்கச்சி கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து நான் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி எனக்கு எப்போவுமே என்னோட டேரக்டர் என்கிட்ட இருந்து அதை வாங்கியிருக்காரு. ஸோ எல்லா பிளெஸிங்கும் வந்து அவருக்கு தான் போய் சேரும் அப்படின்ட்டு இருக்கு எனக்கு எப்போவுமே. சூப்பர்மா. இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன? இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு? ஆக்சுவலாக நான் இதில் ரம்யான்ற கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அவள் எப்படின்னா லைக் ரம்யான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுற ஜோன் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது சொல்லலாம், அவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்களா? சொல்லாங்க. அப்புறமா இல்லையான்னு ரிலீஸ்க்கு அப்புறம் தான், நாளைக்கு ரிலீஸ், இவங்க இப்போ எடிட் பண்ணி ஆதார் பண்றதுக்கு 12 ஆயிடும். ஸோ என்னன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப
இந்த படம் வந்து ஆக்சுவலாக குடும்ப படம்ன்றது தாண்டி ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும் குடும்பத்தில் இருக்க மாட்டாங்களா? பிடிக்கும்னு சொல்கிறேன். அவனே ஒரு ஃப்ளோ பிடிச்சி ஸோ என்ன கேட்டீங்க? உங்களோட 4வது கேரக்டர் இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்குது. இங்க பாருங்க. பண்றீங்க. அப்படியா? ஸோ அதான் ஒரு உங்க பேர் என்னன்னு கேட்டாரு. ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற ஒரு பொண்ணு. இன்னும் சொல்லணும்னா இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லா லேடீஸை வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனாக ரெப்ரசன்ட் ஆகி அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ அது இவளுக்கு எவ்வளோ வெறுப்பு கிரியேட் ஆகுதுன்றத ரொம்ப எழுதுறதை தாண்டி ஆன் செட்டில் வந்து அவங்க ஒரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஹோலாக ப்ராசஸும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் வெங்கடேஷ் சார் பற்றி சொல்லியே ஆகணும். அவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய லெஜெண்டரி டேரக்டர். அவர் அது எல்லாத்தையும் தாண்டி மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு அவர் கூட தான் இருக்கும். அவருக்கு இருக்கிறப்போ லைக் அவர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அவர் வந்துட்டு இவர் ராஜா சொல்கிறதையும் அவர் எடுத்துப்பார். ஈவன் நான் சொன்னால் கூட அந்த ஒரு இம்ப்ரோவைசேஷன் எடுத்துப்பார். அவர் அதை பண்ணி காமிச்சு ஓகே தானே, நல்லா இருக்கு தானே, லிட்டரலாக அவர் எல்லாருக்குமே ஒரு மரியாதை வாப்போம்லாம் அவர் யாரையும் பேசக்கூட மாட்டார். என்னை கூட கார்த்திகேயன் சார் அந்த மாதிரி தான் கூப்பிடுவார். ஸோ எல்லாரையுமே மதிக்கிற ஒரு ஆள். ப்ளஸ் வந்துட்டு அவரை ரொம்ப டெரிஃபிக்காக லைக் ஒரு வில்லன் மாதிரி பார்த்துட்டு இதில் ஒரு பூக்கி அந்த மாதிரி தான் அவர் இருக்கார். ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. நாங்களுமே பார்த்தீங்கன்னா அவரை டெரராக தான் பார்த்துருக்கோம். அங்காடி தெரு படம்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயந்துருக்கோம். அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும் இதில் அப்படின்னு சொல்லி. அதான் இந்த கேரக்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு தாட் சொன்னாப்புல வெங்கடேஷ் சார்னு. எனக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ அந்த கருங்காலி அந்த கேரக்டர் பண்ணது தான் மைண்டில் நிற்கும். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. அப்போது ஒருவேளை அந்த ஆப்போசிட் ஷேடை பிரேக் பண்ணுற மாதிரி இதில் வந்துட்டுனா அது செம மேட்ரு. படத்துக்கும் இதுக்கும் அவருக்குமே செம மேட்ருன்னு நினச்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே அப்படி டக்குன்னு வந்து இப்போது அப்படி பார்த்துட்டு இப்போ இதில் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமாங்கிறது ஒன்று இருக்கும்ல. அது டோட்டலாக சுக்குநூறாக உடச்சிட்டார். அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் இந்த படத்தில். அது அந்த சைடு வந்து லவ் பண்ணிடுவோம் நம்ம. அவ்வளோ அது இருக்கும் அவர்கிட்ட. நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் ஆமாம் சார் இருக்கு கருப்பு சிலிண்டர்லாம் தெரில. இந்த படத்தில் சேத்தன் சார் எப்படி வந்தாங்க? ஏன்னா அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துருவாப்புல மனுஷன். ஸோ அவங்க எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க? ஃபஸ்ட்டு தேவதர்ஷினி மேம் அவங்களுக்காக தான் போயிட்டு இந்த ஹீரோயினோட அம்மா கேரக்டருக்காக தான் பேச போயிருந்தோம். ஸோ மேம்கிட்ட சொல்லி டேட்ஸ் இஷ்யூஸ்னால மேமால் பண்ண முடியல. அப்படின்றப்போ சேத்தன் சார் அவங்க கதை கேட்கும்போது சேத்தன் சார் இருந்தார். ஸோ இருந்தப்போ அப்போயே அவர் என்ஜாய் பண்ணார். பெரிய பெரிய வார்த்தைலாம் அவர் மெட்டி ஒலி விடாது கருப்புலாம் பார்த்தோன்னே மனுஷன் ரொம்ப விடுதலைலாம் ரொம்ப டெரராக பண்ணியிருப்பாப்புல. இந்த கதை சொல்லும்போது அவர்கிட்ட இந்த கேரக்டர் சொன்னதும் நம்ம சின்ன வயசில் மெட்டி ஒலியில் பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி நம்ம சொல்லும் போது சார் ஒன் மோர் போகலாம் சார் அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு போனதெல்லாம் அதான் எனக்கு அதெல்லாம் இந்த படத்தில் பகவதி படம் பார்த்தப்போ நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. அவன் அதை டைரக்ட் பண்ணவரை வந்து சார் ஆக்ஷன் கேட் சொல்லி சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாமே எனக்கு சிறை வந்தப்போ மேடம்லாம் வந்து உள்ளே வருவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. மேம் வந்து நமக்காக பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க நன்றி மேம். ஆடிஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுவும் மேம் தான் இந்த படத்துக்கு. நான் தான் வெயிட் ஆடிஷன் வேணான்னு சொன்னாலும் இல்லை நான் ஆடிஷன் பண்ணி அப்படி நீங்கள் பண்ணுங்கன்னு அவங்களே கேட்டாங்க. ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் தான் வெயிட் நம்ம பண்ணேன். மாவீரன் மண்டேலாலாம் ஒரு நிமிஷம் நான் தான் வெயிட் பண்ணேன். இவங்க எப்போ கால் பண்ணி என்ன செலக்ட் பண்ணுவோன்னு யோசிச்சிட்டேன். கட் பண்ணிடுங்க இதை மட்டும் கட் பண்ணாதீங்க. அப்புறம் மாவீரன் மண்டலம்லாம் வந்தப்போ இந்த படமாகவே எனக்கு வந்துட்டு நான் எங்கெங்கேயோ பார்த்து மாவீரனோட சவுண்ட் ட்ராக்லாம் அவ்வளோ தடவை கேட்டிருக்கோம். அவர்கிட்ட இன்றைக்கி உட்காந்து நாங்கள் ஆர்ஆர்லாம் ரொம்ப சின்ன டைம் தான் இருந்துச்சு எங்களுக்கு ஆர்ஆருக்கு. ஆனால் அதுலேயே இப்போ படம் பார்த்தீங்கன்னா அது அப்படி பண்ண மாதிரி தெரியாது. இப்போது அனிஷ்மா மேம் தான் வந்து ஹீரோயினாக வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை எத்தனை பேருக்கு அப்புறம் அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் சொல்லவா இருக்கு. ஆக்சுவலி இவங்க வேற ஹீரோயினை காஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க க்ரஷ் அவங்க அது வந்துட்டு அவங்களால டேட் என்னமோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேரை பார்த்தேன். அப்போ நான் தான் வேலை எதுவும் இல்லாமல் இருந்தேன். ஸோ அதனால என்ன காஸ்ட் இதுதான் ரீசன். ஆமாம், அவங்க தான் வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தாங்க. இல்லைங்க இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்க. உண்மை தானேங்க.
சம்டைம்ஸ் மற்றவங்க நடிக்கிறேன்னு சொல்லி உடனே நீயே எடுத்து இப்போது நம்ம ட்ரெய்லர் இது வச்சுருந்தீங்கல்ல, லான்ச் பண்ணியிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்து எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டாக வைபாக பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் வைபு தான் இருந்துச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னா என்ன, இல்லை எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சு? எல்லா நாளும் மறக்க முடியாது தான். எமோஷ்னலாக நான் வந்து அழுத நாள் வந்து 3 நாள் இருக்குது செட்டில். ஒரு 3 நாள் அழுதேன். நல்ல விதமாக சொல்கிறேன். எமோஷ்னலாக ஹாப்பி டியர்ஸ். ஹாப்பி டியர்ஸ். அது வந்து படத்தில் அந்த 3 சீனுமே பர்சனலாக நான் அது எனக்காக எழுதின சீன். அது அந்த 3 சீன் எழுதப்போ நான் எமோஷ்னல் ஆனேன். மறக்க முடியாத நாளும் 47 நாளுமே மறக்க முடியாத அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்லா ஜாலியாக நல்லா இருந்துச்சு. ஜாலின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது அப்படி போயிடுங்க அந்த பக்கம் ஜாலியை பற்றினா. இல்லை, உங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும், உங்களால் மற்றவங்களுக்கு வேணால் இதாக இல்லை அவங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும். அது அவங்க அந்த ஜாலி தான் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரியே இருக்கும். கேட்ட கேள்வி அப்போ வந்துட்டு வாயை திறக்கவே இல்லை அவங்க இவங்கன்னு. உங்களை பற்றி எல்லாத்தையுமே இப்போ கேட்டேன். சூப்பர் சூப்பர். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக 2 ஸ்கெடியூல் போச்சு. அதில் அந்த மண்டபம் ஸ்கெடியூலில் வந்துட்டு ஏங்க பேசவே மாட்டீங்க, நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன், பேசவே மாட்டீங்க அப்படின்னு. சரி ஓகேன்னு ஜாலியாக வந்து பின்னாடி உட்காந்து பேசினா என்னங்க பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு சம் ப்ராப்ளமா என்னன்னு பட் ஆனால் புரியாது. அப்புறம் நான் சும்மா உட்காந்துருந்தோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. நம்ம வந்து இந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருப்பார். ஃபோன் எடுத்து நோண்டிட்டு ஒரு மாதிரி அவாய்டண்ட்டாக ஃபீல் ஆகும். இப்போ இவரே தான் நான் வந்து 10 நிமிஷம் கழிச்சு யோசிப்பேன். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா மல்டிபிள் பர்சனல் டிசார்டர் இருக்குன்னு ஒரு டைரக்டர் சொல்றீங்க. அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்றீங்க. பட் இப்ப வந்து இப்பதான் கொஞ்சம் ஏதோ 2-3 மாதிரி இருக்காங்க. ஆனா இங்க பாக்கும்போது ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கு. இது சம்திங் ஒரு பர்சனாலிட்டி நினைக்கிறேன். டைரக்டர் இன்டர்வியூல ஃபேக்கா இருக்காரு. இல்ல ஃபேக்கா இல்ல, இப்படிதான் இருப்பாரு. மேபி ஷூட் பண்ணாம சும்மா இருந்தா அப்படி இருப்பாரு போல. வர்க்னு வந்துட்டா ஸ்ட்ரிக்ட் ஆயிடும். ஸ்ட்ரிக்ட் இல்ல, மெண்டல் மெண்டல். டைரக்டரை மெண்டல் என்று கூறிய ஹீரோயின். இல்லை, எனக்கு வந்து அவரோட அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததில்லை. எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஆக்சுவலி பர்சனலாகவும் ரொம்ப பிடிக்கும், ப்ரொஃபஷ்னலாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஜாலியான ஒரு கேரக்டராக தான் எனக்கு நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு வந்து அப்படி தான் தெரிய ரொம்ப நல்ல பையன் அப்படி தான் எனக்கு சொல்ல வரும். என்ன ப்ரோ அவங்க மட்டும் பாசிட்டிவ்? இல்லை அதான் பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்கு. அதாவது பார்க்கும்போது அது வேற, கண்ணில் தான் பிரச்சனை. உண்மையிலே அவங்க கண்ணில் பிரச்சனை இருக்கு. ஓகே, உண்மையிலேயே கண்ணில் பிரச்சனை. பட் ஆனால் நான் வந்து அதை ஜாலியாக சொல்கிறேன். பட் ஆனால் உண்மையாகவே வந்து இப்போ ஆன் செட்டில் வந்து ஒரு சீன் இருக்குன்னா அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து 10-15 பேர், எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்போம். பட் ஆனால் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம போயிட்டு எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணட்டா அப்படின்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ஸ்டில் நான் போய் என்னால் கம்ஃபர்டபுளாக கேட்க முடிகிற ஸ்பேஸ் வந்து கொடுத்தாங்க. நான் போய் குருன்னு போய் கேட்டுட்டு ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் எடிட்ல தூக்கிட்டாங்க அது பண்ணதெல்லாம். சார் நீங்களாவது உண்மை ஏதாவது கண்டென்ட் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. இவனை பற்றி நல்லதை கேட்டால் எவன் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக் இருக்குல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா புரியலங்க. என்ன வரிசையா வச்சிருக்கீங்களா? ஆமா, மைக் இருக்கு. இல்ல ஆக்சுவலி நல்லது சொல்லணும்னா எனக்கு ஆக்சுவலி ஆடிஷனுக்கு அப்புறம் படத்துல கதை தெரியும். நான் ஸ்கிரிப்ட் அப்போ படிக்கல. அப்போது எனக்கு தெரியாது, ராஜா எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்போது வந்துட்டு ஆதி அந்த மாஸ்டர் டைரக்டர் அவங்க ஷார்ட் ஃபிலிம் அனுப்பியிருந்தாங்க. நானும் பார்த்துருக்கேன். அப்போ சுயம்வரம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ வருஷம், 1 வருஷம் முன்னாடி. அப்போ நான் வந்துட்டு ஏன் இது முன்னாடி பார்க்கல அப்படி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது அவ்வளோ நல்ல ஒரு ஒர்க். அது நான் ரைட்டிங்காகவும் சரி, அதில் சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தாலும் சரி, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்துட்டு இப்போது அப்படி எத்தனை ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த சொசைட்டி அப்படி பார்க்குறாங்க, பெண்கள் அப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அப்படி ஒருத்தர் சொல்கிறான்றது என்ன ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் நான் மெசேஜ் போட்டேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்க்கல.
ஏன்னா அவங்க பிஸியாக இருந்தாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அது அப்புறம் என்ன கதை இது? இல்லை அப்புறம் வந்துட்டு இல்லை ஒர்க்லேயும் சரி வந்துட்டு ஆக்சுவலி அவனை சீன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுற, இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில், ஆனால் எல்லாரும் படத்தில் தனியாக தெரிவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் வந்து வேறு வேறையாக ஒரு படத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு. ஸோ அவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டு எழுதுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் அந்த ஹியூமராக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லா எப்படின்னு சொல்கிறது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க டைரக்ட் பண்ண விதமாக இருந்தாலும் எல்லாமே. அப்புறம் இதெல்லாம் போதுமா? என்ன நீ சொல்லவே இல்லையே எதுவுமே. ஓகே இல்லை ஆக்சுவலி நான் சும்மா தான் கலாய்க்கிறேன். பட் செட்டில் வந்துட்டு இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா டீல் பண்ணாங்க. எவ்வளோ ப்ரெஷர் எடுத்தாலும் ஆக்டர்ஸ்க்கு அது கொண்டு போய் சேர்றதெல்லாம் எல்லாமே என் மேலே தானே விழும். சாயங்காலம் ஃபோன் அடிச்சு எனக்கு தானே காட்டுவான். இது பண்ண மாட்டேன் அப்படி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எனக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்படி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது. யூத்தில் கென் விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, சிறையில் சுரேஷ் சாரை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் சொல்லுங்க என்னது அதாங்க அது நல்ல different எக்ஸ்பீரியன்ஸ்னா அந்த இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வகைப்படுத்துங்கள், வரிசைப்படுத்துங்கள். இல்ல உங்களை நீங்களே ஏன் டிமோட்டிவ் பண்றீங்க? உங்களை அவங்க பெருசா உங்களுக்கு கண்டென்ட் வேணாமா? அது தமிழ்ல வந்து வேணுமா வேற வேணாமா? வேற டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த படமாக இருக்கட்டும் இந்த கேரக்டருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல ஃபேவரேட். ஏன்னா அதான் நான் சொல்கிறேன், லைக் அப்படி எல்லாரையும் அது பண்ணவும் மாட்டேன். இப்போ ரிஷிச்சாண்ட கேரக்டர் இருக்காங்க, எனக்கு தெரில அது எவ்வளோ ஹீரோஸ் அது பண்ண ஒரு படத்தில் நம்மளால் பண்ண பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மடிக்க முடிஞ்சிருக்கு. ஐம் வெரி 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 ஹாப்பி. அப்புறம் இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சினிமா நாலேஜ் இருக்காங்க. ஆக்சுவலி எந்த படம் சொன்னாலும் இவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய சினிமா மேல அவ்வளோ அவ்வளோ லவ். இது இருக்காங்க, லவ் இருக்காங்க. உங்க டீமுக்கு ஒரு டபுள் ட்ரீட். உங்களோட படமும் ரிலீஸ் ஆகுது, சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் 2ல இருந்து சாங்கும் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் எப்பயாவது தான் ஒரு முறை வந்து நடக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நீங்கள் லாஸ்ட் படம் நாங்கள் வந்துட்டு இவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் இல்லை உலகநாயகன், 2 பேரோடையுமே வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்க கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ நாள் அதான் அவங்க 2 பேர்கிட்டயும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்ச எல்லாருக்கிட்டையும் சரி, இவங்க எல்லாருமே எனக்கு வந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டேனோ இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக நான் இப்போ என் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2 பேர்கிட்டையுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் நான் அதீதமாக கற்றுக்கிட்டேன். அது அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நிறைய விஷயம் இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ்ஸாக இருக்குது. ஃபைனலாக காமனாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி. இப்போ முதராத்திரி படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து படத்தில் இருக்குது? ஒன்றும் இல்லை, இப்போது டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி. ஆமாம் டான்ஸ் அப்படி சொல்கிறீங்க பாருங்க. அதான் இப்போது எல்லார் சார்பாகவும் அவரே சொல்லிடுவார். நீங்கள் எல்லா சார்பாகவும் நீங்கள் ஒரு ஆள் சொல்லணும். சரி ஓகே. ரெப்ரசன்ட் இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ முதராத்திரி படம் வந்து இப்போது நம்ம நேட்டிவிட்டி ரூரலான ஒரு ரூட்டடான விஷயம் இருக்குல்ல, நம்ம சொந்த ஊர், சொந்த பந்தம், ஃபேமிலி, இது எல்லாமே இருக்குது இல்லையா. இதெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கிற டே டு லைஃப்பில் நிறையா பேருக்கு மிஸ் ஆகும், சில பேருக்கு இது இருக்கும், நம்ம ஸ்க்ரீன்லேயும் நிறையா பார்க்க முடியுதா என்னெல்லாம் தெரில. இந்த படம் 100% எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து முழுக்க உங்கள் குடும்பத்தோட உங்கள் குழந்தைங்களோட எல்லாரோடையும் சந்தோஷமாக வந்து கலகலன்னு சிரித்து அதுக்குள்ளார எமோஷன் ட்ராமா எல்லாமே கலந்து ஒரு ஒரு கருத்தும் சொல்லி எல்லாமே ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம், ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் படம். அது இந்த முதராத்திரி டைட்டில் இருக்கு இல்லையா, அது முதராத்திரி சுற்றி நடக்கிற கதை. அதனால் இந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவை. மற்றபடி முதராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று நம்மளுக்கு டக்குன்னு வந்து இப்போது அதான் இப்போ ஒரு நிறைய பேச்சுகள் போகுது. அதாவது இப்போ ஃபேமிலியாகவே வந்து டக்குன்னு எந்த படத்துக்கு போகிற அப்படின்னா முதராத்திரினா டக்குன்னு ஒரு மாதிரி கூச்சமாதில்ல. நான் நினைக்கிறேன் படத்தை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்க்க முதராத்திரிக்கு போகலாமான்னு ரொம்ப பெருமையாக சொல்ல பார்ப்பாங்க. அந்த மாதிரி படம் தான் இது. ஆல்ரெடி இப்போ ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் எங்கே இப்போ ப்ரெஸ் இந்த மாதிரி வீட்டிலலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து கட்டிப்பிடிச்சி ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு ஷார்ட் நம்பிக்கை இருக்குது, தியேட்டர் வரவங்க கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம். எல்லாரும் தயவு செஞ்சு அந்த முதராத்திரி டைட்டில் அப்படின்னு எதுவும் யோசிக்காமல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ குடும்பங்களோடு சேர்ந்து படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள்.
இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகுறதுக்கு எங்கள் டீம் சார்பாக ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.